இந்த நாட்டை 5 முறை ஐயா கலைஞர் ஆண்டு இருக்கார். 6வது முறை அண்ணன் தளபதி ஆள்றார். நாங்கள் தேர்தல் வந்தது 21ல். நாங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டோமோ அதையெல்லாம் இந்த முடிஞ்ச வரைக்கும் 100% சொல்ல மாட்டேன், ராயபுரம் தொகுதிக்கு மட்டும் கேட்குறேன், செஞ்சிருக்குமா இல்லையா? இல்லைன்னா எங்கள் அம்மா ஒன்று உட்காந்துக்குது உள்ள, எங்கள் பெரியம்மா உட்காந்துக்குது, ஏம்மா நீங்கள் செருப்பு எடுத்து வந்து என் கன்னத்தில் அடி, நான் உன் அண்ணன் பையனா தம்பி பையனாக தான் இருப்பான், இல்லையா? நீங்களே சொல்லுங்கம்மா. 5 முறை இங்கே ஓட்டு போட்டிங்களா இல்லையா? 5 முறை ஓட்டு போட்டு மந்திரி ஆக்குனீங்க. கொஞ்சம் நீங்கள் இங்கே வந்து பேச டெய்லி பேசி பேசி கஷ்டமாகுது. 5 முறை ஓட்டு போட்டு மந்திரி ஆக்கி சபாநாயகராக்கி எல்லாம் பண்ணமா இல்லையா? சொல்லுங்கள். இந்த இருக்கிற ஸ்டான்லி சப்பு கட்டுறதுக்கு அந்த மயிராண்டியால் முடிஞ்சுதா இல்லையா? நம்ம தானே கட்டணும். இந்த இருக்குது தங்கசாலை மேம்பாலம், அதை நம்ம தானே கட்டணும். ராயபுரம் பிரிட்ஜியை சரி பண்ணது யார்? நம்ம தானே பண்ணோம். எல்லாத்தையும் சமுதாய கூடம், ஸ்கூலு, இதை தாண்டி எவனா சிக்காயிட்டா ஸ்டான்லிக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணுற டேபிளை கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், பெட்டை கூட்டியிருக்கோம். அதே நிலைமை தான் ஆர்எஸ்ஆர். இதை செய்ய முடியாதான். மைக்கெல்லாம் தந்து முன்னாடி நீட்டாங்க. அவர் எப்போவுமே கோணம் சாப்பிட்றவர். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இப்போ என் மைக்கு முன்னாடி இது நான் தொடுறேன்னா பேசுறதுக்கு தானே மைக்கு. அவர் அப்படியே சேர்த்து சேர்த்து பிடிப்பார். எல்லாமே சிந்துன்னு நினப்பு. சேர்த்து பிடிப்பார். ஏண்டா உன்னை தான் வானா நைனா உனக்கு வயசாகி போச்சு. யார் சொன்னது? நான் சொல்லலை. வயசாகி போச்சு நான் சொன்னேன். அரெஸ்ட் பண்ண வந்தாங்கல்ல போலீஸு, அரெஸ்ட் பண்ணான். அமுல் பேபி மாதிரி அழகாக தானே இருந்தார். அது வரைக்கும் வீரனாக பேசியிருந்தார். போலீஸ் வந்தோன்னே அவங்க பிள்ளை இல்லை, சித்துவோட பிள்ளைக்கு சித்தப்பன் அண்ணன், அவன் அண்ணனோ கண்ணனோ எனக்கு வேணாம் சாமி அதெல்லாம். அவன் எங்கள் அப்பாவை போலீஸ் பிடிக்க வந்துடுச்சு, சுகர் இருக்குது, பிபிக்குது, இன்னொன்னமோகுது, இப்படிட்டு போகிறாங்களே. இவ்வளோ நோய் வச்சுக்கினா சிந்த மாசமாக்கணும். முடிஞ்சதில்லை. வந்தால் சந்திக்கணும்.